வச்சிங்கன்னா தான் பாடல் கேட்கும். பல அலைவரிசைகளில் நீங்கள் மாற்றினீங்கன்னா கரன்னு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? அந்த கரன்னு சத்தம் எதுக்குன்னா அதே மாதிரி தான் நம்ம உடலும். நீங்கள் பல அலைவரிசைகள் மாறினீங்கன்னா உங்கள் உடலோட நரம்பு, உங்கள் உடலோட தன்மையெல்லாம் அப்படியே பேலன்ஸ் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டே இருக்கும். வீட்டில் பெரியவங்க கேட்பாங்களே, எதுக்குடா அப்படிம்பாங்க. மனசு வந்து ஏன்டா அப்படி அலப்பாய் வைக்கிற, சும்மாவே இருக்க மாட்டியா? இல்லை, எனக்கு ஒரு மைண்டு சரியில்லை அப்படிம்பாங்க. அதுதான் அது. அந்த அலைவரிசையில் நிறுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிக்சர் கிடைக்கும், அந்த வாய்ஸ் குரல் கிடைக்கும். ரேடியோவில் பாட்டு கேட்குறதோ, ஒரு குரலை கேட்குறதோ, டிவியில் படத்தை பார்க்குறதோ அதான் கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு தியானத்தையோ, ஒரு கலையையோ, ஒரு இறைவனை யாரும் குரு தேவையில்லை. ஒரே ஒரு குரு தான் இந்த உலகத்துக்கு, வெட்டவெளி பிரபஞ்சம். வேறு யாரும் குரு கிடையாது. நம்மளாம் எந்த மனிதனும் குரு கிடையாது. ஒரே ஒரு குரு, உலகத்திலே ஒரே ஒரு குரு தான் இருக்கிறார். வெட்ட வெளியில் பிரபஞ்சமாக இருக்குது. அவ்வளோதான். நம்மளாம் என்னன்னா அதோடைய அடிஷ்னல், அதுக்கிட்டேருந்து அந்த அணு துகள்கள்லேருந்து வந்த ஒரு தூள் நம்ம, அவ்வளோதான். அதுதான் எல்லாம் மையம். அது வந்து 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் தெளிவாக இருந்தால் அது வரும். நான் வர வேண்டியது இல்லை, மையமே வந்துடும். மையமே வந்து உதவி செஞ்சிட போகுது. நாங்கள் என்ன போய் உதவி செய்ய போகிறது? நாங்கள் வந்து ஒரு மேனேஜர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மெயின் ஜங்ஷனே வந்து குதிச்சிரும், அதுவே வந்து வேலை செஞ்சு கொடுத்துரும். அப்போ மையம் இருக்குன்னா அதே அலைவரிசையில் மையத்தில் போகணும் அப்படிங்கிறத மட்டும் நிற்கணும். நீங்கள் பல மையத்தை தொடர்பு கொண்டீங்கன்னு வச்சுங்களேன், அலைவரிசை கிடைக்காது.